பைக் ஷாப் வர போயிருக்கேன். அங்க என் கழுத்துல தாலி இருந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நடந்த ஆபரேஷன்ல நீங்க அந்த மெமரியை இழந்திருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ராதிகா வந்து என்னை பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். கடவுளே, இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு என் தலையே சுத்துது. எனக்கு கல்யாணமான விஷயத்த என் குடும்பமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் வெளியில இருந்து தான் தேடணும். எனக்கு மேரேஜ் பண்ணிருந்தா கண்டிப்பா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய மண்டபத்துல தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர்ல மொத்தமே 3 நாள் மேரேஜ் ஹால் தான் இருக்கு. அங்க போய் புக்கிங் லிஸ்ட் விசாரிச்சா எனக்கு எப்போ மேரேஜ் நடந்தது, யார் கூட நடந்ததுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சார், வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா, மண்டபம் எதுவும் புக் பண்ணுமா? கல்யாணத்துக்கா இல்லை வளைகாப்புக்கா? எதுக்கு புக் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 4 மாதம் தள்ளி தாம்மா பண்ண முடியும். அப்போதாம்மா மண்டபம் ஃப்ரீயாக இருக்கு. சார், நான் இங்கே மண்டபம் புக் பண்ண வரல. அப்புறம் எதுக்குமா வந்திருக்கீங்க? அட்வான்ஸ் எதுவும் கேன்சல் பண்ணுமா? இல்லை சார், எனக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில் தேவைப்படுது. அதை தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்தேன். நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையம்மா. என்ன டீட்டெயில்மா வேணும்? சார், 1 வருஷத்துக்குள்ள இந்த மண்டபத்துல ரேவதி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இந்த பேர்ல ஏதாவது மேரேஜ் புக் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? அது எப்படிமா முடியும்? எங்கள் மண்டபத்தோட விவரத்தை வெளியாளுகளுக்கு கொடுக்கறதில்லம்மா. இது மண்டபத்தோட ரூல்ஸுமா. சார், ப்ளீஸ் சார், ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். எனக்காக தயவு செஞ்சு செக் பண்ணி சொல்லுங்களேன். என்னம்மா இப்படி திடீர்னு வந்து கேட்குறீங்க? நீங்கள் யார் என்னன்ற விவரம் தெரியாம நான் எப்படிம்மா மண்டபத்தோட தகவலை சொல்ல முடியும்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானம்மா பதில் சொல்லணும். சார், நான் கேட்கறது என்னோட கல்யாணமும் இங்க நடந்ததான்னு தெரிஞ்சுக்கதான். என்னது? உங்க கல்யாணம் இங்க நடந்ததான்னு நீங்களே தெரிஞ்சுக்கணுமா? ஏமா, உங்க கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாதா? என்னம்மா இப்படி குழப்புறீங்க? சார், நான் என்ன உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு நான் கேக்குறேன். மேரேஜ் ரெஜிஸ்டர்ல என் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னம்மா பேர் சொன்னீங்க? ரேவதி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன். சரி, இருங்கம்மா, செக் பண்ணி சொல்றேன். ரேவதிங்கிற பேர்ல எந்த ரெக்கார்டு இல்லம்மா. நீங்க வேற மண்டபத்தில் போய் விசாரிச்சு பாருங்கம்மா. சரிங்க சார், தேங்க்யூ. மேடம், ரேவதிங்கிற பேர்ல எந்த மேரேஜும் புக் ஆகல மேடம். சார், கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க சார். ரேவதி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி ஏதாவது ஒரு பேர்ல புக்கா இருக்கும். கொஞ்சம் நல்லா பாருங்களேன். மேடம், இதையே தான் நீங்க 3வது தடவையா கேட்குறீங்க. நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் 4வது தடவையா கம்ப்யூட்டர்லையும் செக் பண்ணிட்டேன், டைரியிலையும் பார்த்துட்டேன். உங்க பேர்ல இங்க எந்த கல்யாணமும் நடக்கல. இதுக்கு மேல என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க மேடம். போங்க மேடம்.
இந்த பொண்ணா? இந்த பொண்ணு எதுக்கு இங்க வர்றா? சார் வாங்கம்மா. மண்டபம் எதுவும் புக் பண்ணுமா? சார் என்னோட பேரு ரேவதி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல எனக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ரேவதி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன். இந்த பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல இந்த மண்டபம் புக் பண்ணிருப்பாங்களான்னு உங்க ஆபீஸ் ஃபைல்லயோ ரெக்கார்ட்லயோ கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சார்? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பார்த்து சொல்றேன். அம்மா, போன வருஷம் நீங்க சொன்ன பேர்லயோ உங்க குடும்ப பேர்லயோ எந்த தேதியிலையும் புக் ஆகலம்மா. சார் இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க சார். அம்மா, நான் எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன பேர்ல எங்க மண்டபத்துல கல்யாணமே புக் ஆகல. நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, என் மனசு போய் சொல்லாது. இந்த மண்டபத்துக்குள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு என் மனசுக்கு பட்டுச்சு. ஏதோ தப்பா இருக்கு. சார் நீங்க போய் சொல்றீங்க. என் கல்யாணம் கண்டிப்பா இங்கதான் நடந்திருக்கணும். என்னம்மா நீ? உன் கண்ணு முன்னாடி தானே எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்தேன். நீ கேட்ட மாதிரி இங்க எதுவுமே இல்லை. நீ கிளம்புமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போமான்னு சொல்றல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு ஓ மூலமா ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. ஏன் மூலமாவா? என்ன உதவிமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சுங்கிற டீட்டெயில நீ அழிக்கணும். என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் என் பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்காக நீ இந்த உதவியை செஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு என் பொண்ணே வந்து எனக்கு இங்க கல்யாணம் நடந்துச்சான்னு கேட்டா கூட உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் பேசணும். என்ன சேகர், நீ இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். என் பொண்ணோட நல்லதுக்காக நீ இந்த உதவியை பண்ணிதான் ஆகணும். என்னம்மா, ரெக்கார்டுல இருக்கிற பேரை எப்படிமா மாத்த முடியும்? அப்படி மாத்தினா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்புறம் என் வேலைக்கு ஆபத்தாயிருமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எனக்காக அந்த பேரை மட்டும் மாத்து. சரிங்கம்மா.